வணங்க மக்களே, ரீபோன் ரிவ்யூடைய எபிசோட் 4 பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் ஹீரோவுடைய உண்மையான மோட்டிவ் என்னன்ற விஷயத்தை ஹீரோயினி கிட்ட சொல்லியிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட அந்த கிரிப்டோ கரன்சிக்கான பாஸ்வேர்டு இருக்கும். இதில் தான் அந்த மோசடி பணமான 300 பில்லியன் இருக்குது. அதை ஹீரோயினி வாங்கிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கான வேலையை நான் பார்த்துக்கிறேன்னு ஹீரோயினி சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோ நீ இப்பயாச்சும் என்ன நம்புறியான்னு கேட்டால் ஹீரோயினி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒன்றும் உன்னை நம்ப கிடையாது, நான் உன்னை கண்காணிச்சுட்டு தான் இருப்பேன், எதுவும் முட்டாள்தனமான விஷயம் பண்ணாதன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இதுக்கு பேரலாகவே நமக்கு பியாங்மோவை காமிக்கிறாங்க. அந்த ஆள் கடைசியாக இவர்கிட்ட இருக்குது ஃபேக் பாஸ்வேர்டுன்னு தெரிஞ்சுக்கிறாரு. அதான் டைரக்டர் சங்குக்கு இப்படி நடக்கிற விஷயம் முன்னவே தெரியும்னு நினைக்கிறேன். அதில் வேணும்னே பியாங்மோ கிட்ட தப்பான பாஸ்வேர்டு சொல்லியிருக்காரு. அதில் பியாங்மோ கடுப்பாகிறது மட்டும் இல்லாமல் டைரக்டர் சங்கு கண்டுபிடிச்சி டக்குன்னு அந்த நாயை கொல்லுங்கன்ற மாரி அவருடைய ஆட்களுக்கு ஆர்டர் இடுறாரு. அப்படியே நெக்ஸ்ட் டே மெட்டீரியல்ஸ் டீம் 2 காமிச்சா அந்த இடத்துல இருக்க ஆட்கள்லாம் செம மேனேஜர் பங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க நேற்று தான் சேல்ஸ் டீமுக்கு எதிராக போராட்டம் பண்ணி இருந்திருப்பாங்க. அதில் கடைசியாக தான் ஹீரோயினி மட்டும் வந்திருக்க மாட்டாங்க. அதெல்லாம் பற்றி இவங்க பேசும்போது அந்த இடத்துக்கு எம்டி குவான் வரது மட்டும் இல்லாமல் இவர் என்ன சொல்கிறேன்னா, நம்ம சேல்ஸ் டீமுக்கு எதிராக பண்ண மொத்த விஷயமே வெற்றி ஆயிடுச்சு, அதில் இதை கொண்டாட வகையில் நம்ம டீம் வினர் வைப்போம், அதே சமயத்தில் இந்த ஐடியாவை தந்தா அந்த பையனுமே கூப்பிட்டான்னு சொல்ல ஹீரோ அந்த இடத்துல என்ஜாய் பண்ணிருப்பாரு. அந்த சமயத்தில் மேனேஜர் பங்க் கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டீம் டின்னர் இருக்குது வான்ற மாரி கூப்பிட ஹீரோ அந்த இடத்துக்கு போகிறாரு. அந்த இடத்துக்கு போனால் ஹீரோவுக்கு ஒரே ஷாக்காக தான் இருக்குது. அந்த இடத்துல இருக்கிற ஹீரோயினே தான் எல்லாருக்குமே சரக்கு ஊற்றியை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோ தான் ரொம்ப கடுப்பாக ஆரம்பிக்கிறாரு. என்னுடைய குடும்பமானம் எங்கே தான் போச்சுன்ற மாரி அவர் ரொம்ப கடுப்பில் உட்காந்துருக்காரு. இதுக்கு நடுவில் எம்டி குவான் வேற எனக்கு சரக்கு ஊற்றி கொடுன்ற மாரி ஹீரோயினி கிட்ட கேட்க இதுதான் ஒன்றும் ஹீரோ வெறியாக்குது. அதில் ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு சரக்கு வேணும்னா நீங்களே ஊற்றிக்கோங்க, அவள் ஒன்றும் உங்கள் வேலைக்காரி கிடையாது, யாருக்கெல்லாம் சரக்கு வேணுமோ அவங்க தான் ஊற்றிக்கணும், உங்கள் வேலையை நீங்களே பார்த்துக்கோங்க, இப்போதைக்கு இந்த விஷயம் எனக்கு ரொம்ப போர் அடிக்கிறதுனால நம்ம ரெண்டு பேருமே குடிக்க மேட்ச் வச்சுக்கலான்ற மாரி எம்டி குவானை கூப்பிட்றாரு. அந்த இடத்துல எம்டி குவான் வந்து தோத்துறாருன்னா மொத்த பேருடைய பில்லையும் அடைக்கிறதா சொல்ல ஹீரோ அதுக்கு பேரில் என்ன சொல்கிறான்னா, இதுக்கு மேலேருந்து எந்த வித டீம் டின்னருக்கும் நீங்கள் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிடக்கூடாதுன்ற மாரி ஒரு சின்ன ஆர்டர் வைக்கிறாரு. அந்த பேரில் இவங்க ரெண்டு பேருமே போட்டியிட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இந்த இடத்துல இருக்குது ஹீரோ கிடையாது, சேர்மேன். அதில் சேர்மேன் வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய மொத்த சரக்குமே பக்காவை குடிச்சிடறாரு. ஏன்னா சேர்மேனுக்கு இதில் அதிக திறமை இருக்கும். அதில் எம்டி குவான் அதே இடத்துல தோற்று போயிடுறாரு. அதில் அந்த டீமில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா எம்டி குவானுடைய டீம் டின்னர்ன்றது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. இதெல்லாம் இருக்கும்போது நெக்ஸ்ட் ஹீரோயினி எப்படினாச்சும் இந்த இடத்த விட்டு மேனேஜர் பங்கை கூட்டிகிட்டு போகலான்னு இருக்குங்க. அவர் வேறு ரொம்ப குடிச்சிருக்காரு. அதில் ஹீரோ என்ன பண்ணுறான்னா, மேனேஜர் பங்கை இவருடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. அந்த இடத்துக்கு அந்த மேனேஜர் பங்கு எல்லாத்தையும் பார்த்து ஷாக் ஆகிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் தர்றாரு. உன்ன மாதிரியே நின்ட்டேன், உங்ககிட்ட இருக்கிற பணம் மொத்தத்தையுமே செலவழிக்கக்கூடாது, இது மொத்தமே அந்த ஆக்சிடென்ட் பேரில் தானே உனக்கு பணம் தந்தாங்க, அதில் இது எதையுமே செலவழிக்காதுன்னு ஹீரோ கிட்ட சொன்னான். அந்த இடத்துல ஹீரோ இது மொத்தமே என்னுடைய பணம் தான், நான் ஒன்றும் யாருடைய பணத்தையும் உபயோகிக்க கிடையாது, நான் யார்கிட்டையும் சொல்லாத ஒரு ரகசியத்தை உங்ககிட்ட சொல்கிறேன், சேர்மேனோடைய யங்கஸ்ட் சன் நான் தான். அதாவது சேர்மேன் எதுக்கு இந்த விஷயத்தை மறைச்சி வச்சுருக்காருன்னு கேட்டிங்கன்னா, இந்தமாரி என்னுடைய சிப்ளிங்ஸ் கிட்டேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான். நான் திரும்ப கொரியாவுக்கு வந்ததுக்கு ரீசனே திரும்ப சாய்ஸ் அங்கே அடையணும்னு சொல்லிட்டு தான். என்னுடைய சிப்ளிங்ஸ் ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க, அதில் என்னுடைய சிப்ளிங்ஸ் கிட்டேருந்து அந்த சாய்ஸ் அங்கே அடைய போகிறன்ற மாரி மேனேஜர் பங்கு அப்படியே ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு வராரு. அதை பார்த்தோன்னே ஹீரோயினியும் அவர் நேற்று தான் குடிச்சிருக்காரு, அதுக்குள்ளார இவர் எதுக்கு காரில் கூட்டியாருன்ற மாரி ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்றாங்க. அதை பார்த்தோன்னே மேனேஜர் பங்க் தான் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. எதுக்கு நீ அவர் அடிக்கிற, அவர் யாருன்ற விஷயம் தெரியுமான்ற மாரி அந்த இடத்துல இவர் பேசிக்கிட்டு இருப்பார். அதாவது ஹீரோ தான் சேர்மேனுடைய ஹிடன் சன்னுன்ற மாரி சொல்லான்னு வரும்போது ஹீரோமே இது ரகசியமாக இருக்கணும், எக்காரணம் கொண்டு யார்கிட்டையும் உன்னுடைய வாயை திறந்துறான்ற மாரி மேனேஜர் பங்கிட்ட பேசி கூட்டிகிட்டு போகிறாரு. அடுத்ததான் இந்த சாய்ஸ் அங்கே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக சில டிடெக்டிவ்ஸ் வந்து வந்திருப்பாங்க. இவங்க ஏன் வந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, டேரக்டர் சங் காணாமல் போயிருக்காருல, அதை செக் பண்ண தான் வந்திருக்காங்க. டேரக்டர் சங் வேலை செய்து வேறு எங்கேயும் கிடையாது, சாய்ஸ் யங் ட்ரேடிங்கில் தான். அதால் ஜேகி யங்மே வேணும்னே ஜேசி அங்கே கோத்துவிட அதில் அவரை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அந்த சமயத்தில் ஹீரோயினுமே மறைஞ்சு இருந்திருப்பாங்க. எதுக்கு நீ மறைஞ்சிருக்குன்னு ஹீரோ கேட்கும்போது அந்த இடத்துல ஹீரோயினுமே நான் உங்ககிட்ட போகாமல் இருக்கிறது தான் நல்லதுன்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் தாண்டி இந்த பக்கம் இவங்க இன்வெஸ்டிகேஷன் நடத்துவாங்க. அவங்க கேட்கக்கூடிய மொத்த கேள்விக்குமே ஜேசியங் வந்து மந்தமாக தான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சிம்பிளாக எல்லாத்துக்குமே எனக்கு சரியாக ஞாபகம் இல்லைன்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. கடைசியாக டிடெக்டிவ்ஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் ஜேசியங்கை உட்கார வச்சு பேசுகிறாங்க. ஏன்னா டேரக்டர் சங்னாலே உங்களுடைய ரெப்யூட்டேஷன் அழியிற மாரி இருக்குது. அதில் இவங்க ஜேசியங் கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் பார்த்துன்னு இருக்க யோன்ஷான் ப்ராஜெக்ட்டுக்கு என்னாச்சுன்னு கேட்கும்போது அந்த சைடு இருக்க ஜேசியங் என்ன சொல்கிறேன்னா, இந்தமாரி அந்த ப்ராஜெக்டை நாங்கள் ஒரு வருஷமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், கூடிய சீக்கிரம் அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகிடும்ன்ற மாரி இவர் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் ஜேகியங் அவரை பேச விடாமல் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஜிஎஃப் சொல்யூஷன் ப்ராஜெக்டை இப்போதையும் முடிச்சிட்டோம், அந்த ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு, அதில் எங்களை நம்புங்கன்ற மாதிரி ஜிஎஃப்னு ஒரு ப்ராஜெக்டை பற்றி சொல்ல இதை கேட்டு ஒன்றும் தான் ஜேசியாங் கடுப்பாகிறாரு. அதில் ஜேசியாங் சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறாரு, உனக்கு அதுக்கு மூலதனம் இருக்கான்ற மாரி கேட்க அதை கேட்ட ஜேகியாங்கும்
கண்டிப்பாக இருக்குது. அதாவது எங்களுக்கு இன்வெஸ்டர்ஸ் கிடச்சிட்டாங்க, அவங்களுடைய நேம் சைரன்ன்றமே சொல்ல. இதை கேட்டோடனே ஜேசியாங்க்கு நல்லாவே புரிஞ்சிச்சு. எல்லோரும் போனதுக்கப்புறம் ஜேசியாங் என்ன கேட்குறான்னா, நீ சொல்கிற அந்த சைரன்ன்ற கம்பெனி அது நீ உருவாக்குன ஒரு பேப்பர் கம்பெனி தானே, உன்னுடைய மோசடி பணத்தை அதுக்குள்ளே தானே ஒழிச்சு வச்சிருக்கன்ற மாதிரி இவர் ஒரு கேள்வி கேட்க, அது உண்மைன்னு தான் நினைக்கிறேன். அதை கேட்டோடனே ஜேகியாங்கு எல்லாமே தெரிஞ்சிச்சோன்னு சொல்லிட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் மட்டும் இங்கே மோசடி பண்ணல, நீயும் தான் மோசடி பண்ணியிருக்க, அதில் முதல்ல வாயை மூடிக்கிட்டு இருக்க கற்றுக்கோன்ற மாரி அவரும் திட்டிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இவங்க கிளம்புற விஷயத்த மேலேருந்து ஹீரோவும் ஹீரோயினியும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோடைய பிளான் என்னவா இருக்குன்னா, ஜேசியாங்க்கும் ஜேகியாங்குள்ளார ஒரு சின்ன வாரை கிரியேட் பண்ணலான்னு இருக்காரு. அது மூலியமா ஜேசியாங்க அழிச்சிட்டு ஜேகியாங்க டேக் கண்ட்ரோல் பண்ணலான்னு இருக்காரு. இப்படி ஒரு யோசனை இருக்கும்போது யோன்ஷான் போர்ட்டை பற்றின விஷயம் ஹீரோவுக்கு தெரிய வருது. அதாவது யோன்ஷான் போர்ட் இருக்குல்ல, அந்த ப்ராஜெக்ட்குள்ளார டேஹா வந்துட்டாங்கன்ற விஷயம் தெரிய வருது. டேஹாவும் யோன்ஷான் போர்ட்டும் ஒன்று சேர்ந்துருக்கிற விஷயம் ஹீரோவுக்கு தெரிஞ்சு அவர் ரொம்ப கடுப்பாகிறாரு. இப்போ தான் ஜேசியாங் மீட்டிங்கை முடிச்சுட்டு அவருடைய ஆஃபீஸ்க்கு வந்திருப்பார். அந்த சமயத்தில் உங்கள் ஒய்ஃப்மே வந்தவுடனே டேரக்டர் சங்கு பற்றி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதை கேட்டு ஜேசியாங் கடுப்பாகிறது மட்டும் இல்லாமல், அந்த நாயை பற்றி என்கிட்ட பேசாத, அவனால் தான் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, அவன் மட்டும் என் கையில் கிடச்சான் அவனை கொலை பண்ணிவிடுவேன்ற மாரி கத்திக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோவை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோமே, என்னுடைய பையன் இவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பானே நான் யோசிச்சே பார்க்கல, அதனால் நான் என்ன பண்ணணும்னு இருக்கேன்னா யோன்ஷான் போர்ட் மாரி வேற ஒரு போர்ட்டை பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு ஜேகியாங்க்கும் ஜேசியாங்குள்ளாரையும் ஹீரோ சண்டை கொண்டாடலான்னு இருக்காரு. அதாவது கெமிக்கல்ஸும் ட்ரேடிங்கும் ஒன்றா சண்டை போட்டால் கண்டிப்பாக அதில் கெமிக்கல்ஸ் தான் ஜெயிக்கும், ட்ரேடிங்கை ஈஸியாக தோக்கடிச்சிடலாம் தான் ஹீரோ இருக்காரு. அது வரைக்கும் நம்ம இருக்கக்கூடிய சிட்டியில் வேறு எதனாச்சும் போட்டு இருக்கான்னு இவர் யோசிக்கிறாரு. அப்படி யோசிக்கும் போது தான் ஹீரோயினுடைய கங்வான் போர்ட்டை பற்றி இவருக்கு ஞாபகம் வருது. ஹீரோயினி அதை பற்றி முன்னவே ரிப்போர்ட்டை ஹீரோ கிட்ட தந்துருப்பாங்க. ஆனால் ஹீரோ அதை அப்போ கண்டு இருந்திருக்க மாட்டார். இப்போ தான் ஹீரோவுக்கு அது தேவைப்படுது. அதில் ஹீரோ கங்வான் போர்ட்டுக்கான அந்த ரிப்போர்ட்டை பார்த்து ஷாக் ஆகிறாரு. அந்த சமயத்தில் இவர் என்ன கேட்குறான்னா, ஒருவேளை நீ புத்திசாலியாக இருக்கியா, இல்லைனா அந்த ஜேசியாங் முட்டாளாக இருக்கானே எனக்கு தெரியலன்றமே சொல்லிட்டு அப்படியே ஹீரோயினுடைய ரிப்போர்ட் எடுத்துன்னு போக, அதை கேட்டோன்னே ஹீரோயினியும் அவன் இப்போ என்ன அசிங்கப்படுத்தினானா இல்லை பாராட்டினானான்ற மாரி யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஆனால் ஹீரோ இதை பற்றி யோசிக்காமல் ஜோய்சியாங்குடைய வெப்சைட்குள்ளே போய் சேர்மேனோடைய ஐடியா போடுறது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படி பார்க்கும்போது தான் நியூ ப்ராஜெக்டை பற்றி ஹீரோவுக்கு தெரியுது. அதாவது ஜிஎஃப் சொல்யூஷன், அந்த ப்ராஜெக்டை பற்றி இவருக்கு தெரியுது. அது ஒரு பேட்டரி ப்ராஜெக்ட்னு தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு நம்ம கெமிக்கல்ஸ் பார்க்க போகணுன்ற மாரி ஹீரோ ஸ்ட்ரெயிட்டாக கெமிக்கல் கிட்ட டீல் பண்ண போயிடுவார். அந்த இடத்துல ஹீரோ கங்வான் போர்ட்டை பற்றி உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அவங்கள நம்ம தோக்கடிக்கணும், இதை விட்டால் வேறு வழியே கிடையாது, ட்ரேடிங்கை தோக்கடிக்க நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்ற மாதிரி கங்வான் போர்ட்டை இவங்க கிட்ட கொண்டாடுறதா சொல்ல, அதுக்கு நான் உனக்கு என்ன பண்ணணுன்ற மாரி இவங்க ஹீரோ கிட்ட கேட்குறாங்க. சிம்பிளாக ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நான் ஒரு வாட்டி மட்டும் உங்கள் நேமை யூஸ் பண்ணிக்கலாமான்ற மாரி கேட்க, அதை கேட்டோடனே ஜேகியாங்கும் அப்ரூவ் கொடுத்துறாங்க. அதில் ஹீரோவும் கங்வான் போர்ட்டுக்கு கால் பண்ணி, நான் சோய்சாங் கெமிக்கல்லேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன், நான் கவர்னர் கிட்ட பேசணுன்ற மாதிரி சொல்ல, அதில் கவர்னர் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஆளை தான் இவங்க அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோ அவங்க கிட்ட டீல் பேசலான்னு இருக்காரு. அந்த கங்வான் போர்ட்டுக்கான ஒரு சின்ன ப்ராஜெக்ட் எடுத்து ஹீரோ காமிக்கிறாரு. நீங்கள் இப்போதைக்கு சோய்சாங் கிட்ட ஒன்று சேர்றது தான் உங்களுக்கு நல்லது. இப்போது இன்ஷான் போர்ட் தான் ஜெயிக்கிற மாரி இருக்காங்க. இன்ஷான் டேஹாவோட ஒன்று சேர்ந்துட்டாங்க. அதில் நம்ம 2 பேரும் ஒன்று சேருவோம், நான் உங்களுக்காக ப்ராஜெக்டை கொண்டு வந்திருக்கேன்ற மாரி. இப்போது எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷனில் கங்வான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கான ஒரு சின்ன வழியை ஹீரோ பண்ணி கொடுக்குறாரு. அடுத்ததாக திரும்ப பியாங்மாவை காமிப்பாங்க. அவருமே என்ன நடந்துச்சுன்ற மாரி அவருடைய பொண்ணுக்கிட்ட கேட்டால், அந்த இடத்துல இருக்கிற பொண்ணுமே அவருக்கு உண்மையாலுமே டேரக்டர் சங் எங்கே இருக்காங்கன்ற விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன்ற மாரி இவங்க ஹஸ்பண்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட பியாங்மாவும் இதுக்கு எதனாச்சும் பண்ணணுன்ற மாரி யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த கான்வர்சேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜேசியாங்குடைய ஒய்ஃப் வேகமாக வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதே இடத்துல தான் ஹீரோனியோடைய அம்மாவுமே வேலை செஞ்சுன்னு இருப்பாங்க. ஹீரோனியோடைய அம்மா உட்காந்து சாப்பிட்லான்னு நினைக்கும் போது அந்த இடத்துல இருக்கிற ஜேகியாங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம செப்பரேட்டாக உட்காந்து சாப்பிட்லான்னு நினைக்கிறேன், இன்னொரு வாட்டி எங்கள் கூட சாப்பிடாதீங்க, அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்ற மாரி அவங்கள இக்னோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது ஒரு சின்ன கேம்பெயினை காமிக்கிறாங்க. அதில் பியாங்மோ, ஜேசியாங், கடைசியாக யோன்ஷியானுடைய மேயர் இருக்காங்க. இவங்க எதுக்காக இதை வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, யோன்ஷியானும் ஜோய்சியாங்கும் ஒன்று சேரணுன்றதுக்காக தான். டேஹா கடைசியாக யோன்ஷியாங் கூட ஒரு சின்ன டீல் மேக் பண்ணிட்டாங்க. அந்த விஷயமாக தான் இவங்க பேசுறது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன பண பரிவர்த்தனை இங்கே நடக்குது. பண பரிவர்த்தனைன்றது ஒரு வகையில் இல்லீகலான ஒரு விஷயம் தான். அதை அந்த இடத்துல பணத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் எலெக்ஷனில் இருக்கீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பார்ட்டியோட சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படுது. அது தான் ஜோய்சியாங் ட்ரேடிங், அதுக்கடுத்து டேஹான்ற மாரி 2 பார்ட்டிஸோடைய சப்போர்ட் யோன்ஷியாங்க்கு கிடைக்க ஆரம்பிக்குது. பண பரிவர்த்தனைன்றது இல்லீகல்ன்ற பட்சத்தில் ஹீரோ பக்காவாக இது மொத்தத்தையுமே ப்ரெடிக்ட் பண்ணி இந்த இடத்துக்கு மேனேஜர் பங்க் அமுச்சு வச்சுருந்துருப்பாரு. மொத்த விஷயத்தையுமே மேனேஜர் பங்க் கேப்சர் பண்ணிட்டாரு.
நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயினி அவங்க வீட்டில் விட வந்திருக்காரு. அந்த சமயத்தில் ஹீரோ அவருடைய ஒய்ஃபை பார்க்கலான்னு இருக்காரு. கடைசியாக தான் அவங்க ஒய்ஃப்மே வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோமே நீ எப்படி இருக்குன்னு சோகத்தோடு கேட்டால் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, உன்னுடைய கால் இப்போ எப்படி இருக்குது? என்னுடைய ஹஸ்பண்ட் கண்டிப்பாக அதை பண்ணியிருக்க மாட்டார். உண்மையாலுமே என்னுடைய ஹஸ்பண்ட் தானே பண்ணலைன்ற மாரி இவங்க ஒரு மாதிரி சோகமாக பேச, அதை கேட்டு ஹீரோவும் சோகமாகறாரு. என்னோடய ஒய்ஃப் ரொம்ப இழைச்சிட்டான்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஹீரோ போகிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினி உள்ளார வந்தால் அந்த டைனிங் டேபிளே ஒரு மாதிரி சுத்தம் இல்லாமல் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு இவங்க வெளியே வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணி அதை சாப்பிட்றாங்க. அதுக்கடுத்தது ஹீரோயினி அவங்க அம்மாவுடைய வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு ராத்திரி முழுக்க அவங்க அம்மாவுடைய வேலையை பார்க்குறது மட்டும் இல்லாமல் காலையில் இருக்கக்கூடிய அந்த ஷெடியூலுமே ஹீரோயினி நோட்டீஸ் பண்ணுறாங்க. அதில் இதுக்கு எதனாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, காலையில் சில ஃபுட்டை சீப்பாக ஆர்டர் போட்டிருந்துருப்பாங்க. அந்த ஃபுட்டை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தமாரி அதை ராயலாக செஞ்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்குமே அந்த ஃபுட்டை மற்றவங்களுக்கு சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மூலயமா அந்த சீப் ஃபுட்டுன்ற விஷயம் மற்றவங்களுக்கு தெரியாமல் அதை சந்தோஷமாக அவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஈவன் அங்கே இருக்கிற ஜே கேங் மினரல் வாட்டர் கேட்டுருந்துருப்பாங்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்க ஜஸ்ட்டு டேப் தண்ணி எடுத்ததா ஜே கேங் கேட்டு வர்றாங்க. அதை குடிச்ச ஜே கேங்க இது ரொம்ப நல்லா இருக்குதா சொல்கிறாங்க. பட் எனிவேஸ் நெக்ஸ்ட்டு நமக்கு ஹீரோவை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோவுமே வேகமாக மேனேஜர் பங்கை கூப்பிட்டு வந்திருப்பாரு. எதுன்னு கேட்டிங்கன்னா, ஜேசியாங் ஏகப்பட்ட ஃப்ராடு வேலைகளை பார்த்துருக்கால, அந்த ஃப்ராடு வேலைகளை கண்டுபிடிக்க மேனேஜர் பங்கால் தான் முடியும்னு யோசிக்கிறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே மேனேஜர் பங் எங்கே இருந்திருக்காருன்னா அடித்தில் இருந்திருக்காரு. அது மூலயமா மேனேஜர் பங்கை கூப்பிட்றது மட்டும் இல்லாமல் ஜேசியாங்கோடைய ஃப்ராடை பற்றி கேட்குறாரு. கடைசியாக தான் அதெல்லாம் விசாரித்த மேனேஜர் பங்குமே ஹீரோ கிட்ட அதை சப்மிட் பண்ணிடுறாரு. அதை பார்த்து ஹீரோ சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் மேனேஜர் பங்க்கு சில பணத்தை தரது மட்டும் இல்லாமல் வேகமாக ஜேகியாங் கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாரு. கூடவே அந்த கவர்னருடைய பிஏஓ இருக்க தான் செய்வாங்க. அந்த இடத்துல கவர்னர் நீங்கள் சொன்ன மொத்த விஷயத்துக்குமே ஒத்துக்கிட்டாங்கன்ற மாரி அந்த கங்வான் போட்டை இப்போதைக்கு சோய்சாங் கெமிக்கல் கிட்ட கொடுக்குற விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் ஹீரோ வந்து அதை டிக்ளேர் பண்ண செய்கிறாரு. சிம்பிளாக ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இப்போது எங்ககிட்ட கவர்னரே வந்து மன்னிப்பு வேணும், நாங்கள் எவ்வளோ தூரம் வரைக்கும் இறங்கி வந்திருக்கோம் நீங்கள் பார்த்தீங்களா, ஜேகியாங் ஒன்றும் அப்படிப்பட்டவங்க கிடையாது, அதனால் ஜேகியாங் கிட்ட வந்து கவர்னரே மன்னிப்பு கேட்கணுன்ற மாரி ஹீரோ போல்டான ஒரு மூவி எடுத்து வைக்க, இதை பார்த்த ஜேகியாங்க்கு தான் பயமாக இருக்குது. ஒரு வேளை அந்த ப்ராஜெக்ட் நம்மளை விட்டு போயிடுமோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கிற ஹீரோ சிம்பிளாக என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஒன்றும் அவங்கள பார்த்து பயப்படக்கூடாது, அவங்க தான் நம்மளை பார்த்து பயப்படணும், அவங்க ஒன்றும் நமக்கு தேவைப்படல, நம்ம தான் அவங்களுக்கு தேவைப்படுறோம், இதை புரிஞ்சுக்கோன்ற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோ அவருடைய ஃபோனை எடுத்து பார்த்து சந்தோஷப்பட்டு அப்படியே டிவி ஆன் பண்ணுறாரு. அதில் இன்சியன் மேயர் இப்போதைக்கு ரிசைன் ஆன நியூஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இது எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக தான் அந்த பண பரிவர்த்தனை நடந்திருக்குல, அந்த விஷயத்தை கூட மேனேஜர் பங்க் ஃபோட்டோ ஷூட் எடுத்துருப்பாரு. அதை ஹீரோ எப்படி அவருடைய கார்குள்ளர் வச்சுருந்துருப்பாங்க. அது மூலயமா மேயரும் ரொம்ப ஷாக்காக இருக்கார். அந்த இடத்துல ஹீரோயினுமே சில மிரட்டெல்லாம் விட்டு தான் இன்சியானோடைய மேயரை இந்த இடத்துல பதவி இறக்கியிருக்காங்க. அதுக்கடுத்து ஜேசியாங்குமே கால் பண்ணி எதுக்குடா இப்படி பண்ணுன்னு கேட்கும்போது இன்சான் மேயருமே நடந்த மொத்த விஷயத்தையுமே சொல்கிறாரு. என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்ல, இதை கேட்டு கடுப்பான ஜேசியாங் என்ன பண்ணுறோன்னா வேகமாக மீட்டிங் ரூமுக்கு போகிறாரு. அந்த இடத்துக்கு போனால் ஜேகியாங் வந்து கங்வான் போர்ட் ப்ராஜெக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண, அதை பார்த்த ஜேசியாங்கோ இது நான் எப்படி என்னுடைய ப்ராஜெக்ட், இதை எப்படி நீ எடுக்கலான்னும் போது அந்த சைடு இருக்கிற ஜேகியாங்கோ அதை நீ முடிச்சாதான் அது உன்னுடைய ப்ராஜெக்ட், நீ ஒன்றும் அதை முடிக்க கிடையாது, நான் தான் இந்த டீலை சக்ஸஸ் பண்ணியிருக்கேன், அதில் இதுக்கு மேலே வந்து இது என்னுடைய ப்ராஜெக்ட்னு சொல்ல, இப்போது ஆன்டி சேர்மனாக இருக்குது வேறு யாரும் கிடையாது, சஞ்சய் தான். அதால் சஞ்சயுமே இதுக்கு ஒத்துக்கிறாரு. இதால் ஜேகியாங் தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் ஜேசியாங் ரொம்ப கோவப்படுதா செய்கிறாரு. நெக்ஸ்ட்டு ஜேசியாங்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எல்லாமே கையை விட்டு போன மாரி இருக்குது. அதே சமயத்தில் சஞ்சய் வந்து ஹீரோயினியும் ஒன்றா இருக்கிற விஷயத்த கவனிச்சிருந்துருப்பாரு. அதில் ஹீரோவை பற்றி சஞ்சய் விசாரிக்கும் போது தான் ஹீரோ எங்கே தங்கியிருக்காரு, ஹீரோயினியும் அடிக்கடிக்கு சந்திக்கிறாங்கன்ற விஷயம் சஞ்சய்வுக்கு தெரிய வந்திருக்கும். அடுத்ததாக ஹீரோயினி ஒரு இடத்துக்கு கூட்டி வந்திருக்காரு. அந்த இடத்த பார்த்தோன்னே ஹீரோ இது ரொம்ப ரிச்சாக இருக்குது, இந்த இடத்துக்கு பொதுவாக டேட் எல்லாம் செலிப்ரேஷனுக்கு தான் வருவாங்க, என்னை எதுக்கு நீ இந்த இடத்துக்கு கூப்பிட்டாந்த, ஒருவேளை உனக்கு என்னை பிடிச்சிருக்கான்ற மாரி லைட்டாக ஹீரோ கிட்ட கேட்டால், அந்த இடத்துல ஹீரோ நீ வெறி ஒரு பொருளாளர் தான், எதை பற்றி நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு அந்த கங்வான் நிலத்தை எடுத்து ஹீரோயின் கிட்ட தராரு. இதை தான் ஜேகியாங் ஹீரோயின் கிட்ட இருந்து பறிச்சிருந்துருப்பாங்க. கடைசியாவது அது ஹீரோயின் கிட்டே வந்துருச்சு. அது இப்போதைக்கு ஹீரோடைய பேரில் தான் இருக்குது. ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறான்னா, எப்போ வேணாலும் இதில் உன்னுடைய பேர் எழுதிருக்கலாம், இது உனக்கு சொந்தமாக இருந்ததா, நான் இந்த விஷயத்தை ஜேகியாங் கிட்ட உனக்காக தான் கேட்டு வாங்கியிருக்கேன், நான் ஜேகியாங்காக கங்வான் போட்டு பிடிச்சி கொடுத்ததால் தான் இந்த ஒரு விஷயத்தை எனக்கு ஜேகியாங் கொடுத்துருக்காங்கன்னும் போது அதை கேட்டு ஹீரோயினி ஒன்றும் கடுப்பாகிறது மட்டும் இல்லாமல், நீ வேறு எதனாச்சும் விஷயம் கேட்டிருக்கான்ல, இதில் எந்தவித உபயோகமும் கிடையாது, இது ஜஸ்ட் யூஸ்லெஸ்ன்னு சொல்லும்போது அதை கேட்ட ஹீரோ சிரிக்கிறது மட்டும் இல்லாமல், இப்போதைக்கு கங்வான் போர்ட்டுக்கான ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குது, அதில் கூடிய சீக்கிரம் இந்த பிளேஸை டூரிசம் இடமா மாற்றிடுவாங்க, அதால் நீ எதை பற்றி கவலைப்படாத, நீ எதிர்பாராததில் அதிக வேலை கூடிய சீக்கிரம் இதுக்கு போக ஆரம்பிக்குதுன்ற மாரி ஒரு சொல்லி இருந்திருப்பாரு. இது எப்படி டூரிசம் பிளேஸாக மாறி இருக்குன்னா,
ஹீரோ தான் கவர்னருடைய பிஏவை கூப்பிடுறது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட கங்வான் நிலத்தை டூரிசம் பிளேஸாக மாற்ற சொல்லியிருந்திருப்பாரு. அது மூலியமாக தான் இந்த மொத்த விஷயமும் நடந்திருக்கு. ஹீரோயின் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஹீரோ ஒரு வேலையை உங்களை இம்ப்ரெஸ் பண்ணதா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுறாருன்ற மாரி ஹீரோயினை வச்சுருக்கேன். ஆனால் அதெல்லாம் பற்றி ஹீரோவுக்கு கவலை கிடையாது. ஹீரோ சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் தான் வச்சுருந்தாரு. அதுபடி ஹீரோ மொத்த ஆர்டருமே இந்த இடத்துல பிளேஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பாத்ரூமுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு போயிடுவார். அந்த சமயம் தான் ஹீரோயினுடைய அம்மா இந்த இடத்துக்கு வர நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு ஹீரோயினி கேட்கும்போது தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ தான் என்னை மெசேஜ் பண்ணி இந்த இடத்துக்கு கூப்பிட்டாந்த, நானும் உன்னுடைய அப்பாவும் இந்த இடத்துக்கு தான் அதிகமாக வருவேன்னு சொல்லும்போது அதுக்கு அடுத்தது ஹீரோ சின்ன மெசேஜ் அனுப்புகிறாரு. நான் மொத்த பில்லையுமே பே பண்ணிட்டேன், அதெல்லாம் உன்னுடைய அம்மாவோட நிம்மதியாக சாப்பிடுன்ற மாதிரி இவர் சொல்லியிருந்திருப்பாரு. அப்படியே தூரத்துலேருந்து இந்த மொத்த விஷயத்தையுமே ஹீரோ நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அடிக்கடிக்கு ஹீரோவும் அவங்களுடைய ஒய்ஃபு இதே இடத்துக்கு தான் வருவாங்க. அதே இடத்துக்கு தான் ஹீரோ அவருடைய ஒய்ஃபையும் அவருடைய பொண்ணையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதுக்கு அடுத்தது ஹீரோ சோய்சியாங் மோட்டருக்கு ஸ்ட்ரெயிட்டாக போக ஆரம்பிக்கிறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஹீரோ கார் ஓட்டி ரொம்ப நாள் ஆகுது. இப்போ தான் ரீசெண்டாக சில காரில் ஓட்டி வந்திருப்பாரு. ஆனால் ரேஸ் ட்ராக்கில் கார் ஓட்டி ரொம்ப நாள் ஆகுதுல்ல, அதால் சோய்சியாங் மோட்டரில் போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கார் கீயை எடுத்து வேகமாக ஓட்ட ஆரம்பிச்சிருந்திருப்பாரு. அதுக்கு அடுத்தது அந்த இடத்துக்கு ஜேகியாங் வருது மட்டும் இல்லாமல், நீ உண்மையாலுமே யாருன்ற விஷயம் எனக்கு தெரியாது நான் நினச்சின்னு இருக்கேன்ற மாதிரி ஹீரோ பார்த்து இவங்க டெரராக பேச ஆரம்பிப்பாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோ ரொம்ப ஷாக்காக நிற்க ஆரம்பிக்கிறாரு. அதோட இந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதை தொடர்ந்து நெக்ஸ்ட் எபிசோடுக்குலாம் எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த இடத்துல ஜேகியாங்க்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னு தெரியல. மேபி இவங்க ஒரு வேளை ஹீரோ ஒரு ஸ்பையாக இருக்கலான்ற மாதிரி திங்க் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான விஷயமாகவும் இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதோடவே இந்த எபிசோடை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. இதேமாதிரி நான் உங்களை வேறு ஒரு தனலாசமான வீடியோவில் சந்திக்கிறதுக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.